நீ கடைசி வரைக்கும் கல்லஞ்சக்காரனா அநியாயமா என் மகளை கொலை பண்ண பார்த்துட்டியா? பெருமாள், என்ன சொல்றீங்க? நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாததுனால உன் மகனை மறக்க முடியாம என் மக கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாயா? இப்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்திருக்கு. கையில காயம் பெருசாகி நரம்பு பாதிக்கப்பட்டது டாக்டர் சொல்றாங்க. அவன் உயிர் பொழைக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்றாங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? வாழ வேண்டிய பொண்ணு அப்படி அநியாயமா சாகடிச்சுட்டு உனக்கு சந்தோஷமா? இப்ப நிம்மதியா இருக்கியா? இந்த தலையா நீ எதிர்பார்த்த சொல்லு. ராமநாதன், உன்னால என் குடும்பம் ஏற்கனவே எவ்வளவு பாதிச்சிருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ மறுபடியும் அதே தப்பு செய்யற. என் மகளை கொன்ன பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ராமநாதன், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் மக உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எங்க சாவுக்கு இந்த ராமநாதன் குடும்பம் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் உச்சந்தில நாண்டுகிட்டு செத்து போயிடுவேன். எங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்ன பாவம் உன் குடும்பத்தை சும்மா விடாது. வயிறு சொல்றேன் ராமநாதன், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் மக உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. கொண்டு பெருமாள் போயா ஏறா வண்டிய. என்னெல்லாம் சொல்லிட்டு போறாரு? அப்பா, என்னப்பா அந்த பொண்ணு தற்கொலை இருக்குல்ல அது இதுன்றாங்க, என்னப்பா பண்றது? எனக்கே ஒன்றும் புரியலையடா. இவ்வளவு தூரம் விபரீதம் நடக்கும்னு நான் நினைக்கலையே. நான் சம்மதிக்கலைன்னா அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இப்படி என்னெல்லாம் நடந்து போச்சேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்களும் அவனுக்கு போவானாப்பா, நாங்க 2 பேர் போயிட்டு ரெண்டே வாடா. இல்லடா நகராஜா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதுக்கு காரணமாயிட்டே இல்ல. நான் தாண்டா போகணும், வேற யாரு போவா? வாட வாட. அப்பா சொல்லப்பா, நீங்க இப்ப அங்க போனா சரியா இருக்காது. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அதனால நான் என்னால ஆனது நானே தீர்த்து வைக்கிறேன். மாமா, நாங்களும் உங்க கூட வரோம் மாமா. ஐயோ வேண்டாமா, நானே தான் பாத்துக்கணும். அதனாலதான் சொல்றேன். வாடா வா, சீக்கிரம் வா. ஐயோ, இந்த பொண்ணு இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டாலே. நினைக்கவே இல்லை எப்படி பண்ணுவான்னு. கடவுளே, பெண்ணாக போதும். அம்மாடி, எங்க ஆத்தா கண் முழிச்சிட்டாங்களா? இல்ல சார், அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டியூட்டி டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. டாக்டர், எஸ், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவங்க கையில இருக்கிற காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. இருந்தாலும் எங்களோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். எப்படியும் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள கண் திறந்து பாப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்குள்ள அவங்க சுயநினைவுக்கு வரலன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ அப்சர்வேஷன்ல இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரேன். ஐயா முத்துராசு, ஐயா உட்காருங்க. ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, அம்மா ஒண்ணாகாதுங்க ஐயா. ஐயா, ராமநாதன் வராரு. எங்க வந்தீங்க? கொண்டு பெருமாள், என் மக உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு துக்க விசாரிக்க வந்தியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏயா, என் மக உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டான். தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கன்னு சொல்லி உன் வீட்டு வாசல்ல உட்காந்து போராடுனால நீ கொஞ்சம் மனசு இறங்கி ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் மகன் இப்படி சாக கிடப்பாளா? சொல்லியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்.
இப்படி சாக கிடக்கிறதுக்காகவா என் மகளை ஆசை ஆசையா உசுருக்கு உசுர ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். எதுக்கு நீ இப்ப இங்க வந்த? ஐயோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க கோட்டை பெருமாள். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காததுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு பகைமை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ திடீர்னு இந்த சம்பந்தம் பண்ணோம்னா அது குழந்தைகளை பாதிக்கும், அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்கிற பயத்துல தானே அவங்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு தூரம் உங்க பொண்ணு முடிவெடுக்கும் நான் நினைக்கல பெருமாள். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா உங்க பொண்ணு மனசை மாத்திக்குவா, நீங்க அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் பையன் மேல அவ இவ்வளவு தூரம் அன்பா இருப்பான்னு எனக்கு தெரியாதுங்களே. இத்தனை வீரியமா இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்போ சம்மதிச்சிருப்பேன். அதை விடுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க கோட்டை பெருமாள்? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? என்ன சொன்னாரு டாக்டர்? மத்தியானத்துக்குள்ள கண்ணை திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கண்ணை திறக்கலன்னா ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க கோட்டை பெருமாள், ஆட்டம் இருக்கிறான். உங்க பொண்ணு எப்படி பொழைச்சிரும், கண் முடிச்சு வருவா. அவன் வந்ததும் நிச்சயமா உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன நம்புங்க கோட்டை பெருமாள், உங்க பொண்ணு நல்ல குணமாய் வரட்டும். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம். அப்ப இப்ப உள்ள போங்க. இந்த வார்த்தையை சாக கிடக்கிற என் மக காதுல போய் சொல்லுங்க. மருந்து மாத்திரையால காப்பாற்றப்படாத என் மக உசுர உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என் மகளை காப்பாத்த. சரிங்க போங்க, இந்த நல்ல வார்த்தையை உங்க வாயாலே என் மகள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. சிஸ்டர், எஸ், அனிதாவை பார்க்கலாமா? டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே. சரி. பார்த்துட்டு இப்படி ஒரு பைத்தியக்கார காரியத்தை பண்ணிட்டீங்கம்மா. நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொன்னா எனக்கு துரத்தி பிடிவாதமா இருந்து என் மனசை மாத்தி இருக்க வேணாமா? அக்கா இப்படி இல்லாம விபரீதமா பைத்தியக்காரி எங்களுக்கெல்லாம் கொலகார பட்டம்லாம் கொடுக்க பார்த்திருக்கிற. அனிதா, நான் பேசுறதுலாம் உன் காதுல விழுதா? இது பாருமா, நீ மட்டும் நல்லபடியா கண்பிடிச்சு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நடராஜனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. இத பாரு, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இந்த காரியம் நான் பண்ணேன். நீ கல்யாணம் நடக்கணும்னா நீ முதல்ல கண் முடிச்சு வீட்டுக்கு வா. நடராஜா, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கிறேன், நீ தனியா வீட்டை கொஞ்சம் பேசு. அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க, நல்ல சமாச்சாரத்தை மட்டும் சொல்லு, நிச்சயமா கண் முடிச்சிருவா. நீ பக்கத்தில் உட்காந்து வட்டையில பேசு. அனிதா, என் மேல நீ இந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்ப நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அனிதா. அனிதா, தயவு செஞ்சு என்ன கண்ணு முழிச்சு பாரு அனிதா. தயவு செஞ்சு என்ன கண்ணு முழிச்சு பாரு அனிதா. அனிதா, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் உன் கழுத்துல தாலி காட்டேன். அனிதா, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. நீ கண்ணு முழிச்சு வந்ததும் நம்ம கல்யாணம் சொல்லிட்டாரு அனிதா. தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாரு அனிதா. எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடாத அனிதா. அனிதா ப்ளீஸ், அனிதா ப்ளீஸ். அனிதா, அனிதா. டாக்டர், 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 கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன்.
அப்பா என்னாச்சு? அனிதா கண்ணு முடிச்சிட்டாப்பா. நிஜமாவா? ஆமாப்பா, அவ கண்ணை திறந்து என்ன பார்த்தா, என் கண்ணத்துல கை வச்சு என்ன தொட்டு ஏதோ பேச வந்தா, அதுக்குள்ள டாக்டர் வந்துட்டாங்க. சமயவரம் மாறியாத்தா, என் மக உசிரை காப்பாத்திட்டேன். உன் சன்னதிக்கு வந்து நான் உன்னை கும்பிடுறாத்தா. நான் தான் சொன்னேன் கோட்டை பெருமாள், உங்க பொண்ணு நிச்சயமா கண்டுபிடிச்சிருவான்னு. கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க உங்க பொண்ணை போய் பார்க்கலாம். வாங்க. அத்தா, இப்படி ஒரு பைத்தியக்கார காரியத்தை பண்ணிட்டியம்மா. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அதுக்காக இப்படியா என்னை துரத்தி எப்படியா சம்மதத்தை வாங்குறத விட்டுவிட்டு இப்படி விபரீதமா ஒரு காரியத்தை பண்ணி எங்களுக்கெல்லாம் கொலாரப்படுத்தி கொடுக்க பார்த்துருக்கிறியா? எப்ப நீ என் பையனுக்காக உயிரையே விட துணிஞ்சியா, அப்புறம் என் மனசுல எந்த விதமான தயக்கமும் இல்லம்மா. நீ நிச்சயமா என் பையனை சந்தோஷமா தான் வச்சிருப்பேன். உன் முழுச நான் நம்புறேன். சொல்றேம்மா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நீ முதல்ல நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வாமா. உனக்கும் நடராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது உண்மையில சத்தியம்மா. மாமா, சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்னோட காதல நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்புதான். நட்ராஜ், அனிதா, சரி கோட்டை பெருமாள், நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமே உங்க குடும்ப ஜோசியர் அழைச்சிட்டு என் வீட்டுக்கு வரீங்க. கல்யாண தேதியை குறிச்சிருவோம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு? என்ன மெதுவா கேக்குறீங்க? வாக்கு கொடுத்துட்டேன்ல, மீற மாட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். போன் எடுக்கலையா? என்னண்ணே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நீ நேர்ல பாத்துட்டு வந்துறியா? சார் நான் போய் பார்க்கல. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இது இல்லை, இது என்னாச்சு? அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா. கேக்குறாங்கல்ல, சொல்லு. அனிதா நல்லபடியா கண்ணு முடிச்சிட்டா அண்ணி. அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ இப்ப நல்லபடியா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம சொல்றா. அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு அண்ணி. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அனிதா கிட்டே அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டாரு. அப்பா நேற்று வரைக்கும் கல்யாணம் வேணாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு என்ன என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு தெளிவா தானே சொன்ன உங்க முன்னால. சரி, நான் வேண்டாம்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அந்த பொண்ணு கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் போவான்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தேன்னா அந்த பொண்ணு உயிரையே விட்டுருச்சுன்னா அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு நான் எங்க போய் இந்த பாவத்தை கழுவுறது? குடும்ப பகை இருக்கு, இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பண்ணி இவன் மேல இருக்கிற அன்பை எனக்கு நிரூபிச்சுட்டால, வேற என்ன பண்றது? அப்பா நான்
நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் அந்த கோட்டை பெருமாள் குடும்பத்துக்கும் என்ன பாப்பாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்லுங்க மாமா, அப்படி என்னதான் நடந்தது? வேண்டாம்டா கண்ணா, வேண்டாம். நானே இந்த பயங்கரத்தெல்லாம் மறந்துட்டு நார்மலா வாழ பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் என்னைக்குமே எந்த பகையும் இல்லை, என்னைக்குமே சுமூகமாக தான் இருந்து மனசு மாற்றிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. நடந்த அத்தனை பயங்கரத்தையும் மறந்துட்டு நான் நடராஜனோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அந்த பொண்ணு நம்ம பையன் மேல வச்சிருக்கிற அபரிமிதமான அன்பு தான். அந்த அன்புக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்ல, அதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். புரியுதுப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மாமா, எனக்கு என்னமோ நீங்க கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்கன்னு தோணுது. நல்லதே நடக்கும்னு நம்பி நான் இதை செய்யறேம்மா, நீங்களும் அதே மாதிரி நம்புங்க. சரி கல்பனா, என்னம்மா சுந்தர்கிட்ட இருந்து தகவலே இல்லை, எப்ப திரும்பி வரேனா? இன்னும் 2 நாள்ல வராரா மாமா? இந்த வீட்டுல நடந்த சமாச்சாரம் தெரியுமா அவனுக்கு? டெய்லி ஃபோன் பண்றாரு, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, இந்த கல்யாண நிச்சயமான சமாச்சாரத்தை அவன்கிட்ட சொல்லிடு, சரியா? சரிங்க மாமா. சரிப்பா, எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி ஆக சந்தோஷப்படா கண்ணா. ஏய் நைட்டப்பா, அப்படி இப்படின்னு நினைச்சது சாஸ்டா கேட்டு பகர்ற நீ. வாழ்த்துக்கள் நட்ராஜ். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்னா இன்னும் 1 வாரத்துல கல்யாணம்னு அர்த்தம். இல்ல, நீ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் சொல்லியிருக்காரு, ஆனா எப்போன்னு கரெக்டா சொல்ல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ நீ, தேங்க்யூ. சூப்பர் தம்பி. லக்ஷ்மி, நம்ம கடைசி பையன் நடராஜனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேம்மா. பழைய பகைவன் கோட்டை பெருமாளோட பொண்ணு. நம்ம பழைய பகைமையால குழந்தைக்கு சந்தோஷம் கிட்டக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனா நடந்ததெல்லாம் நீ மேல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பேன். அந்த பொண்ணு தற்கொலை வரைக்கும் போய் அவன் மேல இருக்கிற அன்பை எனக்கு நிரூபிச்சிருச்சுமா. அதனால உன்னையும் ஆண்டவனையும் நம்பி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன். குழந்தைங்க என்னன்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்க நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். வேதா, உன் என்ன சொல்றாரு? ஏன் ஆளா? யார் இது ஏன் ஆளு? வேதா, ரொம்ப பண்ணாதானே. உன்னோட புருஷன் நாகராஜ் தான் சொல்றேன். ஏய், வெறுப்பேத்தாத. அந்த ஆள் ஒண்ணு ஏன் ஆள் கிடையாது. வேதா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதோ அன்னைக்கு கோத்துல கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு, அதுக்காக இவ்ளோ ஓவரெல்லாம் பண்ணிட்டு இருக்காதடி. அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே அன்னைக்கு அவன் பேசின வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஜென்மத்துக்கு நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். வேதா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. இந்த உலகத்துல எந்த புருஷன் தான் தன் பொண்டாட்டி இப்படி தப்பா பேசாம இருக்கான் சொல்லு? ஏன் சொல்ல மாட்டேன்? இப்படி பொண்ணுங்க விட்டு கொடுத்து போறதுனாலதான் ஆம்பளைங்க அப்படி பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அடுத்து அப்படி பேசக்கூடாதுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரும். வேதா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இருந்தாலும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணாத, சீக்கிரம் முடிக்க பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். எனக்கு என்னமோ சீக்கிரமா இது முடியும்லாம் தோணல. சரி, அவர் இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்றாரு? வீட்ல தான் இருக்காரு. எங்கேயோ விழுந்து கைய வேற உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமால, வேதா பஞ்சு கூட சொன்னாரு. ஒரு கையோட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாராமே. நீ அவருக்கு ஹெல்ப் பண்றியா இல்லையா? நான் எதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவரை புருஷனை பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவர் ஒரு மனுஷனா பார்க்கலாம்ல. ஒரு சக மனுஷனுக்கு உதவி பண்ற மாதிரி நினைக்கலாம்ல. எனக்கெல்லாம் அப்படி பண்ணணும்னு தோணல.
நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ உன்னை எப்படிலாம் அவர் பார்த்துக்கிட்டாரு நீயே என்கிட்ட சொன்னல. உன்னால நடக்கவே முடியாத மாதிரி இருந்தப்போ அவர் உன்னை தூக்கிட்டு போனாருன்னு நீ தானே சொன்ன. இப்ப அவருக்கு கை உடைஞ்சிருக்கும் போது யார் அவரை பார்த்துக்கணும்? நீ தானே அவரை பார்த்துக்கணும். இப்படி எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருந்தேனா என்னடி நியாயம்? அவர் பண்ண அந்த ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன நன்றி கடனாவது வேணாமா? இங்க பாரு வேதா, மத்த நேரத்துல சண்டை போடும், நான் வேணானே சொல்லல. ஆனா இப்ப அவர் ஒரு நோயாளியா பாருடி. இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. மச்சி பால் கிடைச்சிச்சுடா. ஆள் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னதான் விளையாடுவானுங்களோ. ஏய் விடுடி, தெரியாம பண்ணிட்டாங்க. வா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏய், யாரோ ஒரு மூணாவது மனுஷனை மன்னிக்கிற, உன் புருஷனை நீ மன்னிக்க மாட்டியா? ஏய், இந்த பேச்ச விடுறியா நீ? சரி வா வேதா போலாம். ஏய், அங்க பாரு. என்னடி கைய உடைச்சுக்கிட்டாருன்னு சொன்ன, இப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு.